லாஸ்ட் இயர் 2023யோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் செகண்ட் செட்டோடது பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, ஒரு எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து 12-year-old boy noticed swelling in his lower thigh after trivial fall. Radiograph of knee joint is suggestive of 12 வயசா. அப்போது osteosarcoma of lower end of femur. ஸோ என்ன எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் காமன் ப்ரைமரி malignant bone tumor in children adolescents வந்து osteosarcoma தான். கரெக்டாக மெட்டாஃபேசியல் ரீஜனில் நடக்கும், லைக் லோவர் எண்ட் ஆஃப் ஃபீமர் அங்கே தான் நடக்கும். சரி, நம்ம இப்போ வந்து அப்போது கேன்சர் ஆஃப் இது டியூமர் இது பார்க்கணும். ஆஸ்டியோஜெனிக் சார்கோமா மோஸ்ட் காமன் ப்ரைமரி malignant bone டியூமர்னால் ஆஸ்டியோசார்கோமா தான். அதுவே ப்ரோஸ் காமன் ப்ரைமரி பினைன்னா ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமா. ஓகேவா, பினைன்னா ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமா. எல்லாத்துக்கும் ஒரே கதை. எபிஃபைசிஸ், மெட்டாஃபைசிஸ், டயாஃபைசிஸ். எபிஃபைசிஸ்க்கு வந்து இசிஜி, இது காண்ட்ரோபிளாஸ்டோமா, இதுக்கு வந்து ஜாயின்ட் செல் டியூமர். மெட்டாஃபைசிஸ்க்கு வந்து ஆஸ்டியோசார்கோமா வரும், ஏபிசி, சிம்பிள் போன் சிஸ்ட் எல்லோரும் இந்த ஏரியாவில் வருவாங்க. டயாஃபைசிஸ்க்கு வந்து ஏஇஐயை விட்ருங்க, ஓ. ஓகேவா, அடமான்டினோமா, இ ஃபார் யூவிங் சார்கோமா, ஓ ஃபார் ஓஓ ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமா. ஓகேவா, ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமா தான் பினைன்னு சொன்னோம், ஆஸ்டியோசார்கோமா வந்து மெலிக்னன்ட் சொன்னோம் ப்ரைமரி டியூமரில். ஆஸ்டியோஜெனிக் சார்கோமா எங்கே வரும், மெட்டாஃபைசிஸ் சொன்னோமா. ஸோ அந்த கொஷின்லேயும் என்ன சொல்லியிருந்தாங்க, லோவர் எண்ட் ஆஃப் டியூமர். நான் ஃபஸ்ட்டு மாற்றி யூவிங் சார்கோமா போட்டாங்க, யூவிங் சார்கோமா எங்கே வரணும், டயாஃபைசிஸில் வரணும், யூவிங் சார்கோமா நடுவில் வரும். ஸோ லோவர் எண்ட் ஆஃப் ஃபீமர் வந்து ஆஸ்டியோஜெனிக் சார்கோமா. இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி மேல் ப்ரிடாமினன்ஸ் இருக்குது, செகண்ட் டிகேட் ஆஃப் லைஃப்பில் வரும். ஆஸ்டியோஜெனிக் சார்கோமா வந்து ரேடியோ ரெசிஸ்டன்ட் டியூமர், கொஞ்சம் ரேடியோ சென்சிட்டிவ் இருக்கிறதுலே யாருன்னா யூவிங் சார்கோமா. அது வந்து ஆனியன் ரிங்கில் இருக்கும். அதுவே சன் பர்ஸ்ட் ஆகி வராது, ரேடியேஷன் விட்டு வெளியே வராது, ரேடியேஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது இந்த ஆஸ்டியோசார்கோமா. பாலியோமா, SV40 வைரஸ் வந்து இது காஸ் பண்ணலாம். ரேடியேஷன், மெத்தில், இதெல்லாமே வந்து காசஸில் வரும். மெத்தில், கோலாந்த்ரின், பெரிலியமும் வந்து இது காஸ் பண்ணலாம். ஸோ இதில் 3 டைப், ஆஸ்டியோஸ்க்லெரோட்டிக், ஆஸ்டியோரைட்டிக் மிக்சடு இருக்குது. லெக் ஆஃப் மட்டன் மாதிரி இருக்குது. பெயின், ஃபஸ்ட்டு வந்து பெயின் வரும், அப்புறமா வந்து ஸ்வெல்லிங் வரும். இந்த கொஷின் வந்து வெறும் ஸ்வெல்லிங் தான் கேட்டிருந்தாங்க. 12 வயசு பையன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ லொக்கேஷன், வயசு இதெல்லாம் பொறுத்து நம்ம ஆஸ்டியோசார்கோமான்னு கொடுக்குறோம். ஓகேவா, ஓகே. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயாப்சி எடுக்கணும். சன்பர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஏன் வருதுன்னா மைக்ரோ கால்சிஃபிகேஷனால். ஓகேவா, ஷார்பே ஃபைபர்ஸ் அது அலாங் த லைன் அந்த வந்து ஒரு சன்பர்ட் அப்பியரன்ஸ் வருது. அப்புறம் காட்மன்ஸ் ட்ரையாங்கிள். அதுவே காட்மன்ஸ் டியூமர்னால் என்னது, காட்மன்ஸ் டியூமர்னால் காண்ட்ரோபிளாஸ்டோமா. காட்மன்ஸ் டியூமர் வந்து ஆமாம் காண்ட்ரோபிளாஸ்டோமா, சிக்கன் வயர் கால்சிஃபிகேஷன், அது வேறு, அது சிசிசின்னு வரும். ஓகே, அடுத்து செகண்ட்ரி வந்து இது வந்து செகண்ட்ரியாக வரலாம். பேஜஸ் டிசீஸு, டயாஃபைசிஸ் அதுக்கெல்லாம் வரலாம். அப்படி வந்தால் அது லங்ஸ் தான் மெட்டாஸ்டாசிஸ் ஆகும். ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ஆம்புடேஷன் பண்ணுங்கள். மெத்தட்ரெக்சேட், சிட்ரோவரம் ஃபேக்டர், அட்ரியாமைசின். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஆஸ்டியோசார்கோமாவா. மெத்தட்ரெக்சேட், அட்ரியாமைசின், சிட்ரோவரம் ஃபேக்டர். சரி, கம்பைன்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். கீமோவும் கொடுக்குறோம், ரேடியோனால தான் வருது, ஆனால் ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்க. சர்ஜரி வந்து லிம் சால்வேஜ் பண்ணுறோம். பல்மினரி மெட்ஸ்க்கு வந்து எர்லோட்டினிப், HCl. ஓகேவா, இந்த பல்மினரி மெட்ஸ் இந்த பிளியோமைசினில் தான் இப்போ பிரச்சனை வந்துச்சு, எர்லோட்டினிப். ஓகே, BCG வேக்சின் வந்து என்ன இதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆஸ்டியோசார்கோமாவும் பிளாடர் கேன்சரும் ப்ரிவென்ட் பண்ணும்.